சந்தோஷம். நெல்லைஞ்சன் தான் மிக அற்புதமான கவிஞர். அவருடைய ஒரு முக்கியமான கவிதையை நான் இதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்போதுமே எனக்கு வந்து பிடிக்கும். அவர் இல்லாத பல மேடைகள் அதை சொல்லியிருக்கேன். தந்தை பெரியார் பற்றி அவர் எழுதின ஒரு கவிதை, சும்மா சின்ன ஒரு கவிதை தான். முதலில் அடையாளத்துக்காக சொன்னவர்கள் தாடி இருப்பதாக சொன்னார்கள், பிறகுதான் தெரிந்தது அது பிடரி என்று. இப்படி ஒரு கவிதை எழுதியிருப்பார். மிக அற்புதமான ஒரு கவிதை. வாலியை ரசித்ததுனாலேயே அவருடைய எல்லா கவிதைகளையுமே தஞ்சாவூரில் வந்து மிகப்பெரிய விவசாயிகள் வந்து காவிரி நீர் அப்போல்லாம் வராத டயத்தில் மாபெரும் வறுமையை சந்திச்சப்போ அப்புறம் ஒரு கவிதை எழுதினார். தஞ்சை முதலில் நஞ்சை உண்டு சாகுபடி செய்தார்கள், இப்போதோ நஞ்சை உண்டு சாகுபடி செய்கிறார்கள். அப்படி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இது எல்லாமே வாலிசாரை ரசித்ததுனால வந்த ஒரு விஷயம் தான் நான் உண்மையிலே நினைப்பேன். ஒரு விழாவில் பா விஜய் வாலிசாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், வாலிசார் வந்து தேவிகா முதல் ஜோதிகா வரை பாட்டு எழுதியவர் அப்படின்னார். அவருடைய அப்டேட்டாக இருக்கிறது. சங்கசார் நிறைய அவரை பற்றி சொல்லுவார், அவரோட ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி. எல்லா முக்கியமான இயக்குநரோடையும் பணியாற்றியிருக்காரு, முக்கியமான மியூசிக் டைரக்டர் எல்லாரோடையும் பணியாற்றியிருக்காரு. நான் நிறைய அவரோட படம் பண்ணலை. நான் வந்து பா விஜய், நான் முத்துக்குமார், விவேகா இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணேன். அந்த டயத்தில் பீமா படத்துக்கு மட்டும் ஒரு முக்கியமான பாடல் ஆர் ஜெயராஜனுடைய பேசுக்கு, இது வாலிசார் எழுதுனா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வாலிசாரை வெயிட் பண்ணி படத்துடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு, அந்த பாட்டை எழுதுறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். நானும் என்னோட கோ டைரக்டர் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒர்க் பண்ண ஏ வெங்கடேஸ்வரன் டைரக்டர் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த பேரன்புல அவரோட போயிட்டு அந்த சாங் எழுதுக்காக போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு. எனக்கு அவருக்கு செட் ஆகவே இல்லை. எழுதி கொடுத்தாரு, எனக்கு பிடிக்கல. மறுநாள் போய் நின்னோம். என்னைய வரவங்களாம் எப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னதான் உனக்கு பிடிக்கல அதுன்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கதையுடைய ரொம்ப டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோன்னே, இதெல்லாம் சொன்னால் தானே எழுத முடியும், நீங்கள் வாட்டு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருங்க, சரி நாளைக்கு வா அப்படின்னாரு. இந்த போகிற கேப்பில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போது நீ கவிஞனாயா அப்படி கேட்டு, நீ வா ஒரு 2 நாள் கழிச்சு உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த காலகட்டத்தை வந்து ஒரு சில பாடல்களை பற்றிலாம் பேசினார். அப்போது கூடம்பாக்கம்னு ஒரு படம், அதில் ரகசியமானது காதல்னு ஒரு பாடல். அந்த பாட்டை எழுதுனது யாரையா அந்த கவிஞன் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கான் சொல்லிட்டு புதுசாக அப்போ தான் எழுத வந்த ஒரு பாடலாசிரியரை அவ்வளோ தூரம் போயிருந்து சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் போயிருந்தோம். அது வந்து ஒரு பல்லவிக்கு ஒரு 6 பல்லவி, ஒரு 5-6 சரணம் அதில் எடுத்து வச்சிருந்தார். பாரியாடினாரு, பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நீ பாரு, நீயே கவிதை எழுத வந்தானே, என்னென்னோ மாற்றிக்கோ, வாலிகர் பேரை வழி மாற்றிடாத அப்படின்னு ரொம்ப அவரோட பணியாற்றின சங்க சார் சொல்லுவார், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரசித்து அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. எல்லா ஸ்டைலாக பாடல்கள் எழுதினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பல பாடல்கள் இருக்குது. மறுபடியும் படத்தில் அந்த விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாவும் நறுக்குவது உண்டு. அதே மாதிரி வந்து அபூர்வ சார்கள் படத்தில் கமல் சாரோட ஒர்க் பண்ண அந்த படத்தில் உள்ள பாடல்கள், பாக்யராஜ் சாரோட, பாலாஜி சாரோட எத்தனை பாடல்கள். அவரை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது. எனக்கு இப்போ வந்து என்னுடைய நேரத்தையெல்லாம் என்னுடைய மானசீக குரு பாக்யராஜ் சார்ட்ட ஒப்படைச்சு போகிறேன். அவங்க பேசுவாங்க. நன்றி.